ஹாய் விவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பம்ப்கின் பூசணிக்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பம்ப்கின் எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச ஆனியன் வச்சுருக்கிறேன். டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் பெருஞ்சீரக சீட், 1 ஸ்பூன் சீரக பவுடர், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பவுடர். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பம்ப்கினை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கிளாஸ் கோகனட் மில்க், கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாசிப்பருப்பை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைத்துக்கோங்க. பருப்பை நல்லா வேக வைத்து எடுத்தாச்சு. ஒரு பானை எடுத்து அதில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் காஞ்ச மிளகாய் போடுங்க, கடுகை போடுங்க, பெருஞ்சீரக சீட் போடுங்க. ஆயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பூண்டு பற்களை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்தா நல்லா டேஸ்டாக இருக்கும், அதனால நான் சேர்க்குறேன். இது கொஞ்ச நேரம் இதில் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க, சீக்கிரமாக வந்துடும். இது எல்லாம் ஆயில் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சிருந்த டொமேட்டோ இதில் ஆட் பண்ணுறேன். டொமேட்டோ நல்லா வதக்கிக்கோங்க. டொமேட்டோ போட்டு நல்லா வதக்கியாச்சு. கட் பண்ணி வச்சிருந்த பம்ப்கினை இதில் ஆட் பண்ணுறேன். பம்ப்கினில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க, இது ஹெல்த்துக்கு நல்லது. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன், பெப்பர் ஆட் பண்ணுறேன், சீரக பவுடர் ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் மஞ்சள் பவுடர் ஆட் பண்ணுறேன். வேக வைத்து வச்சுருந்த பருப்பை இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வைக்க போகிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைங்க. மூடி போட்டு நல்லா வேக வைங்க. இது நல்லா வேகட்டும். பருப்பும் காயும் சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த கோகனட் மில்கை இதில் ஆட் பண்ணுறேன். இது ஆட் பண்ணுறதுனால இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
கொஞ்ச நேரம் இதை கொதிக்க வைங்க, ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம். இந்த பூசணிக்காய் கிரேவி சப்பாத்திக்கு தொட்டுக்கொள்ளலாம், ரைஸ் சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணி வச்சுருந்த கொரியாண்டர் லீவ்ஸை இதில் ஆட் பண்ணுறேன். டேஸ்டான ஹெல்த்தியான பூசணிக்காய் கிரேவி ரெடி. இது ஒரு ஹெல்த்தியான டிஷ். இதேமாரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நியூ கமராக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Okay viewers, thanks for watching.